கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஆயங்குடி கிராமத்தில் உள்ள இந்தியன் வங்கியை மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தொரப்பு கிராமத்தை சேர்ந்த பெண்கள் 9 மகளிர் சுய உதவிக்குழுக்கள் அமைத்து ஆயங்குடி இந்தியன் வங்கி மூலம் லோன் எடுத்துள்ளனர். இதில் 6 குழுக்களில் உள்ளோர் சரிவர பணத்தை கட்டாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் வங்கி மேலாளர் பணம் செலுத்தாமல் இருந்த நபர்களுக்கு பதிலாக சரியாக பணம் செலுத்தியவர்களின் தனி வங்கி கணக்கிலிருந்து பணத்தை பிடித்தம் செய்ததாக கூறி பெண்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே சாலையோரம் கொட்டப்பட்டு வரும் டன் கணக்கிலான குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பகுதிவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். லால்பேட்டை பகுதியில் வீராணம் ஏரிக்குள்ளே கொட்டப்பட்டு வரும் இந்த குப்பைகளால் ஏரியும் மாசடைந்து நீரின் தன்மையும் பாதிப்படைவதாக விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதிலிருந்து வெளியேறும் குப்பைகள் ஏரியின் கரையோர பகுதியான லால்பேட்டையில் டன் கணக்கில் மலை போல் தேங்கி கிடக்கிறது. இதுகுறித்து விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரம் ஓரிக்கை பகுதியை நோக்கி சாலையில் வேகமாக வந்த லாரி ஒன்று திடீரென அரசு பேருந்து மீது மோதியது. இதில் பேருந்து படியில் நின்று கொண்டிருந்த நடத்துனரின் கால்கள் துண்டானது. மேலும் பேருந்தில் இருந்த பயணிகள் பலர் படுகாயமடைந்த மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். விசாரணையில் லாரி ஓட்டுநர் மதுபோதையில் விபத்தை ஏற்படுத்தியது தெரியவந்தது. இலக்கு வைத்து மதுவிற்கும் விடியாத திமுக ஆட்சியால் அசம்பாவிதம் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் இறச்சகுளம் பகுதியில் முன்னால் சென்ற பைக் மீது லாரி மோதியதில் 2 பேர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். ராஜு நகரைச் சேர்ந்த சுஜின் மற்றும் கார்த்திக் ஆகியோர் பணி முடித்துவிட்டு இறச்சகுளத்தில் இருந்து துவரங்காடு நோக்கி பைக்கில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த கனரக லாரி மோதியது. இதில் 2 பேரும் லாரியின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கன்னியாகுமரியில் படுஜோராக நடைபெறும் திமுக அமைச்சரின் கனிமவள கொள்ளையால் கனரக லாரி விபத்துக்கள் அதிகமாகி உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடியாத திமுக அரசு விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் இனி வரும் தேர்தலில் விவசாயிகளுக்கான முதல்வர் யார் என தேர்வு செய்து வாக்களிக்க வேண்டும் என பசுமை புரட்சி புயல் விவசாயிகள் நலசங்க மாநில தலைவர் விஜயகீர்த்தி வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நடைபெற்ற அச்சங்கத்தின் முப்பெரும் விழாவில் பேசிய அவர், திமுக அரசு விவசாயிகளுக்கு அறிவித்த 68 வாக்குறுதிகளில் 2% கூட நிறைவேற்றவில்லை. மாறாக விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்தது என குற்றம் சாட்டினார். எத்தனையோ சிஎம் எத்தனையோ பிரைம் மினிஸ்டர் வந்தாங்க. ஒரு விவசாய குண்டராய்ட்ல இதுவரை யாரும் உள்ள போட்டதே கிடையாது. இப்பதான் அதெல்லாம் பார்க்கிறோம். இது கூட அப்படி இல்லவே. வருங்காலத்தில் உங்களுக்கு தேவையானதை நியமனம் செய்யுங்கள். விவசாயியை ஏமாற்றுகிறார்கள் என்றால் நிச்சயமாக ஓட்டளிக்காதீர்கள். பணம் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் நேர்மையான ஆளுக்கு வாக்களியுங்கள். மீண்டும் மீண்டும் ஏமாந்து போக வேண்டாம். மதுரை சோழவந்தான் அருகே உள்ள மண்ணடி மங்கலம் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இன்றி 3 ஆண்டுகளாக மக்கள் தவித்து வருகின்றனர். இதனால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று மக்கள் தண்ணீர் எடுத்து வரும் அவல நிலை நீடிக்கிறது. மேலும் எரியாத தெருவிளக்குகள், குண்டும் குழியுமான சாலைகள், அகற்றப்படாத குப்பைகள் உள்ளிட்டவைகளால் அப்பகுதியினர் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். விடியாத திமுக அரசின் ஊராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டாமல் துரித நடவடிக்கை எடுக்க பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் இனி ஒருபோதும் திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டோம் என கிராம மக்கள் சூளுரைத்துள்ளது திமுகவின் தோல்வியை உறுதிப்படுத்தியுள்ளது. கருங்குளம் கிராமத்தில் கோயில் திருவிழாவிற்கு 2 திமுக நிர்வாகிகள் இடையூறாக இருந்த நிலையில் அப்பிரச்சினைக்கு தீர்வு காண கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பனை பலமுறை கிராம மக்கள் சந்திக்க முயன்ற போது அவர் அவர்களை அவமானப்படுத்தி அனுப்பியுள்ளார். இதனால் கொதித்தெழுந்த மக்கள் இனி எங்களின் ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு கிடையாது என கூறி திமுக உறுப்பினர் அட்டையை திரும்ப பெற்றுக் கொண்டனர். பெரிய இருப்பேன் அமைச்சர் பெரிய இருப்பேன் சொன்னாரு, கருங்குளத்தில் என்ன எதுக்கு இங்கே வந்திய, உங்களை யாரும் இங்கே வர சொன்னது அப்படின்லாம் கேட்டீங்கள. தரக்குறவா நடத்தினார். கருங்குளம் கிராமத்துலேருந்து போயிருக்கிறோம். நாங்கள் தனிப்பட்ட முறையில் எஸ்சி காலனி மட்டும் போகல, எல்லாரும் போயிருக்கிறோம். அப்போ தரக்குறவாக பேசினார் அவர். அப்போ நாங்கள் அரசியல் நாங்கள் கட்சியில் முழுமையாக செயல்பட்டுறோம். நான் செயலாளர், எஸ்சி காலனியில் செயலாளர், திராவிட முன்னேற்ற கழக செயலாளர், கிளை செயலாளர் இருக்கிறேன். அப்படிலாம் இருக்கிற போது இப்போ எங்களுக்கு கட்சியே வேண்டாம்.
யாரும் டிஎம்கே ஓட்டு போட மாட்டோம். ஏன்னா பெரிய கருப்பனை வந்து பார்த்தா அவர் எங்களை அவமானப்படுத்திட்டாரு. அரசியல் வச்சுக்கிட்டு எங்களை வந்து ஊரை ரெண்டு பேருக்கு ஆதரவு. அதனால நாங்க டிஎம்கே 80% ஓட்டு நாங்க டிஎம்கே தான் போட்டுக்கிறோம். எங்க ஊருக்கு ஓட்டு இல்ல. அவங்க 2 பேருக்காக ஆதரவு கொடுக்குறாரு. ஒரு இப்ப இனிமே ஒரு ஓட்டு நாங்க போட மாட்டோம். ஏன்னா எங்க பக்கத்து ஊராரு எங்க ஊருக்கு நல்லது செய்யாம வந்து அவங்க அரசியல வச்சுக்கிட்டு அவங்க 2 பேர் தான் கட்சியில இருக்காங்க. அதனால உறுப்பினர் அட்டையெல்லாம் நாங்க திருப்பி வாங்கிட்டு நாங்க எல்லாரும் கேன்சல் பண்ண போறோம். எங்களுக்கு ஒரு 400 ஓட்டுல வந்து அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 350 ஓட்டு அவருக்கு தான் விழுந்துச்சு இதுவரையிலே. ஆனா இனி ஒரு ஓட்டு கூட விழுகாது. சேலம் மாவட்டம் கொளத்தூரில் இருந்து வேகமாக மேட்டூர் நோக்கி சென்ற கார் ஒன்று மூலக்காடு அருகே வந்தபோது அரசு பேருந்து மீது உரசிவிட்டு சாலையில் சென்ற 3 இருசக்கர வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 2 பெண்கள் உட்பட 5 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காரை இயக்கிய நபர் குடிபோதையில் இருந்தது அம்பலமான நிலையில் இலக்கு வைத்து மதுவிற்கும் விடியாத திமுக அரசால் தமிழ்நாட்டில் அசம்பாவிதங்கள் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் திமுக நிர்வாகி மகளின் திருமண நிகழ்ச்சிக்கு சட்டவிரோதமாக சாலையில் கொடிக்கம்பங்கள் மற்றும் பேனர்கள் வைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திமுக நிர்வாகி இல பத்மநாதனின் இல்ல திருமணத்தை முன்னிட்டு திருச்சி, கோவை தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல பகுதிகளில் சாலைகளை துளையிட்டு கொடிக்கம்பங்கள் ஆபத்தான முறையில் அமைக்கப்பட்டுள்ள வரவேற்பு பேனர்கள் சாலையில் செல்லும் வாகனங்கள் மீது விழுந்து விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. நீதிமன்றம் அறிவுறுத்தியும் ஆளும் கட்சியினர் என்ற திமிரில் திமுகவினர் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே வாழை தோட்டத்துக்குள் புகுந்து காட்டு யானைகள் வாழை மரங்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தாளவாடி அருகே உள்ள மல்லன்குழி கிராமத்தில் வாழை தோட்டத்துக்குள் புகுந்த காட்டு யானைகள் 200க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை சேதமாக்கியது. சமீப நாட்களாக அப்பகுதியில் யானைகள் அட்டகாசம் தொடர்கதையாகி வரும் நிலையில் சேதம் அடைந்த வாழை மரங்களுக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் எனவும் விவசாய நிலங்களில் யானை நுழைவதை தடுக்க விடியாத அரசின் வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரையில் இருந்து அழகர் கோவில் செல்லும் வழியில் அமைச்சர் மூர்த்தியின் தொகுதியான சுந்தரராஜன் பட்டி கண்மாயில் கழிவுநீர் கலக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முக்கிய நீர் ஆதாரமாக உள்ள சுந்தரராஜன் பட்டி கண்மாய் கரைக்கு அருகாமையில் ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்கும் நிலையில் கண்மாயில் கழிவுநீர் கலப்பதால் நோய் தொற்று, கொசு உற்பத்தி மற்றும் துர்நாற்றத்தால் அவதியடைந்து வருவதாக அப்பகுதிவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இதனை விடியாத அரசின் அமைச்சர் மூர்த்தி கவனத்தில் கொண்டு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.